திருமேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செல்வார். கர்த்தர் நாவில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்தல் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை எல்லாம் நேசிக்கிறபடினாலே இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகள் உங்களை நோக்கி வரும்படி கர்த்தர் உதவி இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஒருபோதும் கைவிடாத தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இளைப்பாறுதல் தருகிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லப்படுது. அது மாத்திரமல்ல, அந்த இளைப்பாறுதல் கொடுக்க தான் 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று. ஒரு பாவம் மன்னிக்கப்படணும்னா பாவம் இல்லாத ஒரு இரத்தம், பாவம் இல்லாத ஒரு மனிதனோட இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று. உலகத்தில் அப்படிப்பட்ட நபர்கள் யாரும் இல்லாததுனால தேவனுடைய குமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்து நம்முடைய பாவத்தையும் சர்வலோகத்தையும் பாவத்தையும் பரிகரிக்கிற ஒரு பரிகாரியாக வெளிப்பட்டார். அது மூலமாக இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட நோயானாலும் சரி, எப்பேற்பட்ட பாவங்கள் சாவங்களானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தத்தால் கழுவப்படாத ஒரு பாவமும் கிடையாது. அவர் இரத்தத்தால் கழுவப்பட முடியாத எந்த சாபமும் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலையும் நமக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன். இளைப்பாறுதல் அப்படின்னா பயங்கரமான பாடுகள், பிரச்சனைகள், போராட்டம், அப்படிப்பட்ட எப்பேற்பட்ட சூழ்நிலையாலும் சரி அவருடைய சமூகத்தில் இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அதெல்லாம் தாண்டி செல்ல அவர் பலன் தருகிறார். அது தப்பிச்சு கொள்ள நம்மளுக்கு உதவி செய்கிறார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டாத தேவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று. எப்பேற்பட்ட பாவமானாலும் சரி இந்த உலகத்தில் அதற்காக பரிகாரங்கள், நான் எந்தெந்த இடத்துலலாம் நான் போய் சோத்திரம் போயிருக்கிறேன், ஆனாலும் எனக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை இல்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலையெல்லாம் கடந்து போகும்படி ஆமீன் சோத்திரம் அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட்டாலும் சில நேரங்களில் நீக்க முடியாத நோய், நீக்க முடியாத பாவங்கள், நீக்க முடியாத சாபங்கள் என்று அதனால் சில நேரங்களில் சஞ்சனங்கள் தவிப்பு காணப்பட்டாலும் அதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் நீக்கப்பட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும், அப்படி நாம மைப்படுத்தும். அவர் ஒன்றே ஒன்றாக கேட்கிறார், நம்முடைய இருதயம்
அவர்தான் மெய்யான தேவன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த மெய்யான தேவனை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் உள்ள பாவ சாபங்களை மன்னிக்கப்படும்படி கத்த உதவி செய்யட்டும். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வார்த்தையின்படி கூட கத்தர் இளைப்பாறுதல் தருவீராக. கத்தர் உதவி செய்யட்டும். கிருபை உண்டாகட்டும், குறைவு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. கத்தனல்ல அடே சோத்திரம் சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். யார் உன்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தகப்பனும் அவரே. தாயும் அவரே, தகப்பனும் அவரே. தாலாட்டுவார் இயேசு சீராட்டுவார். தாலாட்டுவார் இயேசு சீராட்டுவார். யார் உன்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே. வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் உன்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவிடுவாரே, இரட்சிப்பின் சந்தோஷம் தந்திடுவாரே. யார் உன்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். அன்பு பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற தகப்பனே, இந்த நாளிலும் கூட கத்தாவே உடைய பிள்ளைகளை நீ நேசிக்கிறபடினாலே இந்த இடத்துல கடந்து கத்தாவே சூத்திரம் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஒரு கரம் இறக்கும்படியாக, ரட்சிப்பை கட்டளிடும்படியாக கூட இந்த தேவன் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள கத்த உதவி செய்யிருக்கா. நன்றி. எல்லா வருத்தங்கள் கத்தாவே சூத்திரம், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும். பாவ சாபங்களை பரிகரிக்கிற கத்தராக இயேசு கிறிஸ்துவே இரத்தத்தால் மீட்டுக் கொள்ளும்படியாக கூட இரத்தத்தால் விடுதலை உண்டு பண்ணுகிறபடினாலே கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கத்தர் அப்படி செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே.